வணக்கம் கடகராசி நண்பர்களே. உதவியால் பதவிகளை பெறும் ராசிக்காரர்கள் நீங்கள். சேவை மனப்பான்மை உள்ளவர்கள், அதிகார பலம் பெற்றவர்கள் உங்கள் அருகில் இருப்பதால் எதற்கும் கவலைப்பட மாட்டீர்கள். அதிகாரத்தை காட்டிலும் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மற்றவர்களின் துன்பத்தை துடைப்பதில் முன்னிலை வகிப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் குருவுக்கு உச்ச வீடு என்பதால் தலைமை பதவிக்கும் தகுதி வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 26/5/2026 அன்று ஜென்ம ராசிக்கு பயிற்சியாவதுடன் உச்சமும் பெறுகிறார். எனவே இடமாற்றம், வீடு மாற்றம் எளிதில் ஏற்படும். ஏற்றமும் மாற்றமும் வந்து சேரும். கூட்டு முயற்சியில் இருந்து தனித்து இயங்க மேற்கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் ஜென்மத்தில் உச்சம் பெறும் பொழுது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் என்றாலும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. தொழிலில் பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்காது. உத்தியோக மாற்றம் உருவாகி மன வருத்தத்தை அதிகரிக்கும். முன்கோபத்தால் முன்னேற்றத்தில் குறுக்கீடு வரலாம். ஒரு சில காரியங்களில் நினைத்தது நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். திடீரென வரும் விரயங்களால் மனக்குழப்பம் அதிகரிக்கும். நவகிரகங்களின் சுபகிரகமாக கருதப்படும் குரு பகவான் உங்கள் ராசியில்தான் உச்சம் பெறுகிறார். அப்படி உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அவரது பார்வைக்கு அதிக பலன் கிடைக்கும். குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய 3 இடங்களில் பதியும் என்பதால் அந்த இடங்களெல்லாம் புனிதமடைந்து நல்ல பலன்களை அள்ளி வழங்கும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்களில் லாபம் உண்டு. புதல்வர் புதல்வியின் கனவுகளை நனவாக்குவீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் எதிர்பாராமல் வந்து சேரும். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் விவாகம் நடந்தேறும். விரோதங்கள் அகலும். அரைகுறையாக நின்ற பணிகள் அனைத்தும் நடைபெறும். நோயில் படுத்தவர்கள் நொடியில் எழுந்து நடமாடுவார்கள். வாசல் தேடி வரும் தகவல் நல்ல தகவலாகவே இருக்கும். கோவில் வழிபாடும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் நிம்மதியை வழங்கும். சந்தர்ப்பங்கள் எல்லாம் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் இருந்த இடையூறுகள் ஓடி ஒளியும். செய்யும் தொழிலில் சிறப்பான லாபம் உண்டு. விட்டுப்போன சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். இடம் வாங்கி மனை கட்டி குடியேறும் யோகம் உண்டு. வம்சம் தழைக்க வாரிசு பிறக்கும். முன்னோர் கட்டி சிதிலமடைந்த கோவில்களை முறையாக பராமரிக்கும் முயற்சி கைகூடும். கட்டி வைத்த வீடுகளால் வருமானம் வரும். தீர்த்த யாத்திரைகளும் தெய்வ தரிசனங்களும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். நட்சத்திர பாதசாரப்படியான பலன்களை பார்த்தால் 26/5/2026 முதல் 10/6/2026 வரை புனர்பூச நட்சத்திர காலில் தன் சுயசாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது திடீர் பணவரவு உண்டு. தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். வாகனம் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். வாரிசுகளின் முன்னேற்றம் கண்டு பெருமைப்படுவீர்கள். 11/6/2026 முதல் 10/8/2026 வரை பூசம் நட்சத்திர காலில் சனி சஞ்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். சேமிப்பு குறையலாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. மன உளைச்சல் அதிகரிக்கும். பிள்ளைகளால் அமைதி குறையும். உத்தியோக மாற்றம் உள்ளத்தை வாட வைக்கும். நம்பிக்கையான நண்பர்கள் எதிரியாக மாறி இடையூறு செய்வார்கள். அதே போல் 11/8/2026 முதல் 19/10/2026 வரை, அதன் பிறகு 13/2/2027 முதல் 12/6/2027 வரை ஆயில்ய நட்சத்திர காலில் புதன் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். வழக்குகள் சாதகமாக முடியும். வாய்தாக்களும் ஓயும். இழப்புகளை எதிர்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கடைசி நேரத்தில்தான் காரியங்கள் கைகூடும். 20/10/2026 முதல் 12/2/2027 வரை மகம் நட்சத்திர காலில் குரு பகவான் கேது சாரத்தில் சஞ்சரிக்கும் போது சிம்ம குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே இக்காலம் ஒரு இனிய காலமாகவே அமையும். எண்ணிய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். செய்த நன்மைகளுக்கு பலன் கிடைக்கும் நேரம் இது. தொட்டதெல்லாம் பொன்னாகும். தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடும். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு தொகை கைக்கு வந்து சேரும். அரசு பணிக்கு முயற்சித்தவர்களுக்கு அதுவும் கைகூடும். ஊசலாடிய வாழ்க்கை இனி உச்சத்தை தொடும். தடைப்பட்ட முயற்சியெல்லாம் தானாக நடைபெறும்.
வணிகம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். சிலருக்கு சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. மனநிறைவான வாழ்க்கை அமையும் நேரம் இது. அதேபோல் 13/11/2026 அன்று ராகு கேதுக்களின் பெயர்ச்சி நிகழ இருக்கிறது. உங்கள் ராசியில் கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலமே சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொள்ள இயலும். குடும்ப பிரச்சனை கூடும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்ற இறக்கம் இருக்கும். பகை உணர்வு மிக்கவர்கள் பக்கத்திலேயே இருப்பார்கள். அனுபவஸ்தர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். எனவே செவ்வாய்க்கிழமை தோறும் நாக கவசம் பாடி ராகு கேதுகளை வழிபடுவது நல்லது. யோக பலம் பெற்ற நாளில் புதுக்கோட்டை அருகில் உள்ள திருவேங்கை வாசல் சென்று அங்குள்ள வியாக்கரபுரீஸ்வரர், அம்பிகை, யோக தட்சிணாமூர்த்தி ஆகியோரை வழிபட்டு வந்தால் நினைத்ததெல்லாம் நடைபெறும்.